மக்களே 279 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி சொல்றான், டேய் சோகி கிங் அடிடா ஃபிளாக்னு சொல்றான். ஓகேன்னு சொல்றான். இதுதான் என்னோட புது வெப்பன், இது பேரு கபுட்டோ, அடிக்கிற அடியை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபயர் பட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். நெருப்பு போய் ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட் பிளாகே எரிச்சிட்டு விட்டு போய்கிட்டே இருக்கு. நேவி மிரண்டானுங்க. ரோபின் முழிக்கா, என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு சோகி கிங் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். டேய் இனிமேல் உங்களுக்கு தப்பிக்க வழியே கிடையாடா, நீங்க இந்த வேர்ல்டையே எதிரியா மாத்திட்டீங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். எதையும் கொண்டு வாடா, எதையும் எதுக்கு நாங்க நிக்கிறோம்னு சொல்றான் லூஃபி. ரோபின், இன்னும் நீ பேசுறது எனக்கு காதுல விழவே இல்ல, நீ என்ன சொல்ல விரும்புறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ வாழ விரும்புறியான்னு சொல்லிட்டு கத்துறான். உன்னை எல்லாரும் பதிலுக்காண்டி தான் வெயிட் பண்றாங்க. ரோபின் அழுதுகிட்டே இருக்கா. என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டதே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. உன்னை சொல்லிருக்காரு, இந்த வாழ்க்கையில பிறந்த யாருமே தனியா எல்லாம் போக போறதில்ல, கண்டிப்பா ஒன்னே ப்ரொடெக்ட் பண்ண உனக்காண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நீ கவலைப்படாத சொல்லிட்டு சால் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. அப்ப என் மனசுல உள்ளதை நான் இப்ப சொல்லலாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. நான் உயிரோட வாழணும்னு சொல்லிட்டு ரோபின் கத்துறா. லூஃபி உன் கூட என்னைய கடலுக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. லூஃபி வேற லெவலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்குத்தான நான் காத்துக்கிட்டு சொல்றான். வேற லெவலா நிக்கிறானுங்க. என்ஜாய் பண்ணி அழுகுறான். டே உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி லூஃபி சொல்றான். இதுல ஒரு பக்கம் பிரிட்ஜ் வேற அப்படி இறங்குது. அப்ப நான் கடைசி அவனுக்கு அந்த பிரிட்ஜை இறக்கிட்டானலா, எல்லா டைமிங் கரெக்டா இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம் சாஞ்சி. ராவின் நீ மட்டும் இதை பாத்துக்கிட்டே என்ன நடந்தாலும் உன்னை சேவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பிரிட்ஜ் வேற அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. இந்த பைரட்ஸ் இந்த பிரிட்ஜை இறக்கிட்டாங்களா, இதெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேஸ்கர் வில் வேற கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஏகனை வச்சு அடிக்கிறானுங்க. அது கீழே இறங்குனது அப்படி இறங்காமலே போயிருச்சு. எவன்டா அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் பைரட்ஸ் நான் சொல்றத கேளுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. கிரேனி கொக்குரோ நீங்களான்னு சொல்லிட்டு, டேய் நீங்க எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா கொக்குரோ பாட்டி. அந்த வாட்டர் ஃபால் நோக்கி நீங்க குதிங்கடான்னு சொல்றா கொக்குரோ பாட்டி. என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். டேய் அது சீ ட்ரெயின் சத்தம் மாதிரி கேக்குதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா சிரிக்கன்னு சொல்லிட்டு லூஃபியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கம் கம்னு சொல்லிட்டு கையை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கான். கம் கம்னாலே ஷாக் ஆயிருவானுங்க அவனுங்க. வாங்கடா போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கான். சேதரிட்டா நாமி. சாங்ஸ் சொன்ன ஞாபகத்துக்கு வருது. டேய் நீலாம் பைரட் ஆக போறதுலடா அப்படின்னு சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு. இல்ல நான் கண்டிப்பா பைரட் ஆவன்னு சொல்லி இருந்திருப்பான் அவன். எனக்குன்னு ஒரு குரூவை கிரியேட் பண்ணுவேன், நான் வேற லெவலா வருவேன், இந்த வேர்ல்ட்ல உள்ள ஒன் பீஸை தேடி போவேன், கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவேன்னு சொல்லியிருப்பான் லூஃபி. அதை நினைச்சு நம்மள என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். நான் சின்ன வயசுல ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், என்னைய ஒரு காலத்துல ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணாரு, இப்ப நான் சில பேரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ரோபின் நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் வேற யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறேன், கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் மாதிரி குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். லூஃபி அப்படி என்னன்னு பார்த்தா பழைய விஷயத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சாங்ஸ் அவன் கேட்டு இருந்திருப்பான். சாங்ஸ் கூட இருந்ததான் காட்டுறாங்க. சாங்ஸ் நீ நீ கடலுக்கு கூட்டு போவியா அப்படின்னு கேட்டிருப்பான் அவன். உன்னை மாதிரி நானும் பைரட் ஆகும்னு சொல்லியிருப்பான் அவன். நீ பைரட் ஆவியா, இதை கேட்டாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் உசோப்போட அப்பா எசோப்போ அங்கதான் உட்காந்துருக்காரு. டே உன்னால ஸ்விம் பண்ணவே முடியாது, நீ எப்படிடா பைரட் ஆவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு எசோப். நான் ஸ்விம் பண்ணலன்னா என்ன, என்னால சண்டை போட முடியும், நான் அடிக்கிற அடி பிஸ்டல் மாதிரி போகும்னு சொல்லிட்டு கையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி நீ பொடியண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சின்ன பையலாம் இல்ல, நாளை அப்படி நான் வளருவேன்னு சொல்றான் அவன். சரிடா நீ இதை குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாங்ஸ். உடனே ஜூஸ் எடுத்து குடிச்ச உடனே சின்ன பசங்க தாண்டா ஜூஸ் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சாங்ஸ் எல்லாரும் நக்கல் பண்றாங்க. சிரிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அப்பதான் என்னன்னு பார்த்தா இன்னொரு பைரட் அங்க இருந்து வந்திருப்பான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பார் கதவை உடச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருப்பான். சாங்ஸ்க்கு முன்னாடி நிக்கிறான் அவன். வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கடலை உள்ள லேடி கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் மவுண்டைன் பேண்டிட்ஸ், நாங்க இப்ப சில இதை எடுக்கிறதுக்காண்டி அதனால சில சிறக்குகளை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றான். 10 பேரல் வேணும்னு சொல்றான் அவன். மன்னிச்சிருங்க சார் எல்லாமே வித்து போயிருச்சு. அப்ப இவங்க குடிக்கிறதுலாம் என்ன தண்ணியான்னு சொல்லி கேட்கறான். இல்ல என்கிட்ட கடைசியா இருந்த பேரல் அப்படி நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றாவா. எங்களை மன்னிச்சிருங்க, எங்க ஆளுங்க நிறைய குடிச்சிட்டாங்க, அதனால எதுவுமே மிச்சம் இல்ல, வேணா இதை வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் சாங்ஸ். ஆனா சடனா பாட்டில் அடிச்சு ஒரு தட்டு தட்டுறான். அடிச்சொன்னு சாங்ஸ் மண்டையில தெரிச்சிருச்சு தண்ணி. என் தலைமையில 8 மில்லியன் பெரி பவுண்டி கிடக்குறா, நீ என்ன சாதாரண நாள் நினைச்சிட்டியா, நீ இல்ல எனக்கு பக்கத்துல வர கூட தகுதி கிடையாது, நீ ஏன்ட்ட பாட்டில் நின்றியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, இந்த தர வேற அழுக்காயிருச்சு, அது தண்ணி ஆயிருச்சு, மாக்கினோ கவலைப்படாத நான் தொடச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இது நான் தொடக்கன்னு சொல்லிட்டு மாக்கினோ ஓடி வாரா. சடனா இன்னொரு இடத்துல பாட்டில் இருக்கு, அதையும் தட்டி உடைக்கிறான். இதை நீ கிளீன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பேண்டிட். இங்க பூஸ் இல்லனா வாங்கடா நம்ம வேற கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். சாங்ஸ் ஏடா நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாரானுங்க அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. கேப்டன் உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு மாக்கின கட்டுக்கிட்டு இருக்கா. எனக்குல ஒன்னும் ஆகலன்னு சொல்றான் சாங்ஸ். நக்கலை சிரிக்கான். சாங்ஸ் ஆளுகளும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்ஸ் உங்களையே அவனுக்கு அடிச்சிட்டானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே எதுக்குடா சிரிக்கீங்க, இதுல என்னடா சிரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு சாங்ஸ் நீ அவனை அடிக்கல, என்ன ஆச்சு உனக்கு, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், அவனை அடிக்க வேண்டியதானு
சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி உன்னை பார்த்து சிரிப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் சும்மா வந்தவன்டா, அவன்கிட்டலாம் நம்ம கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். அங்க ஏதோ ஒரு பழம் இருக்கு, அதுதான் கம் கம் ஃப்ரூட். சடனா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் லூஃபி. கோவப்பட்டா நீ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் பாக்குறான். டேய் என்னத்தடா நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாங்ஸ் கேக்குறான். டேய் சாப்பிட்டுட்டியா, அதுல இருக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சாப்பிட்டது துப்பு துப்புன்னு சொல்லிட்டு தலையில வச்சு அமுக்குதான். ஆனா அவனால துப்பவே முடியல. சடனா இழுத்துக்கிட்டே இருக்கான். கம் கம்னு தரை நோக்கி மூஞ்சி அடிச்சுட்டு போயிட்டு வருது. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ சாப்பிட்டது கம் கம் ஃப்ரூட்டுடா முட்டாளு, இதை சாப்பிடக்கூடாடா, இது டெவில் ஃப்ரூட் பவுடா, இதை சாப்பிட்டா தண்ணியில உன்னால நீந்த முடியாதுன்னு சொல்றான். இது வேறையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமயம் முடியுது. மாக்கினோட பாரே அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. அது வேற யாருமே இல்ல, அது பேண்டிட்ஸ் தான். அவன் என்னன்னு பார்த்தா லூஃபியை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. சாங்ஸ் வந்து அவன் நக்கல் அடிச்சதுக்கு லூஃபி அவனோட போய் சண்டையில திறந்திருப்பான். சாங்ஸ் குரூக்கு நீ மன்னிப்பு சொல்லி திருன்னு சொல்றான். ஆனா சாங்ஸ் சொன்னதுக்குன்னு சொல்லிட்டு மதிக்காம மூஞ்சில மிச்சு தள்ளுறாங்க. இதுல ஒரு பக்கம் மாக்கினோ மேயரும் வேகமா ஓடி வராங்க. அதுக்கப்புறம் சாங்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த பேண்டிட்ஸ்லாம் வந்து அங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் சாங்ஸை தப்பா பேசணும்னு அப்ப ரொம்ப பேசியிருக்கான் லூஃபி. சாங்ஸை பத்தி அவன்டா கிண்டல் அடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் கோமாளிங்கடான்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் சாங்ஸை பத்தி பேசணும் உனக்கு சொல்லிட்டு லூஃபி தூக்கிட்டு வந்து அடிக்கிறானுங்க. டேய் பொடியா, தேவையில்லாம ஏன்ட்ட சண்டலத்தை பத்தியா, அது பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒன்னுக்குள்ள மேயர் வந்துட்டாரு. அவன் ஒரு சின்ன பையன், அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மேயர் வந்து நின்றுட்டு இருக்காரு. லூஃபி அப்படி உங்களை என்ன பண்ணான்னு தெரியல, ஆனா சண்டை வேண்டாமேன்னு சொல்றாரு மேயர். அவனோட வாழ்க்கையை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு மேயர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த சீனியர் சிட்டிசனுக்கு தெரிஞ்சிருக்கடா அந்த உலகம் எப்படி ரெண்டாவது சொல்லிட்டு, உனக்கு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பேண்டிட். அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு, என்னை கோவப்படுத்தான்னு சொல்லிட்டு ஸ்வாட வச்சு வெட்ட போறான். டேய் மலையில உள்ள குரங்குன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி எதுவும் பேசாதான் சொல்லிட்டு மாக்கினா சொல்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம சாங்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கான். மவுண்டன் பேண்டிட்ஸ் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு மாக்கினோ என்ஜாய் பண்றா. சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் பைரட்ஸ் நீங்களடா, நீங்க இன்னும் போகலையடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பேண்டிட். டேய் லூஃபியோட பஞ்சு பிஸ்டல் மாதிரி இருக்க, அப்படி ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து பெருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தண்டா அடிபடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்க தலையை சுட்டு தலைன்னு சொல்லிட்டு சாங்ஸ் தலைமுல கண்ணத்துக்கு வைக்கிறான். டேய் ஒரு ரெடி எடுத்து வச்ச உன் மண்டை வெடிச்சிருன்னு சொல்றானுங்க. நக்கலை வர சிரிக்கிறாங்க. டேய் உன்னோட வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லிட்டு சாங்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி முழிக்கிறான். என் மேல கண்ணை வச்சுனா உன் வாழ்க்கை அழிய போதுன்னு தெரிஞ்சிருச்சு, நீ வேணா என்னை வேணா பயம் கொடுத்தலாம், ஆனா இவங்கள பயம் கொடுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு சாங்ஸ்குள்ள ஒருத்தர் தலையிலே ஒரு போடு போடுறாரு. அவர் பேர் தான் லக்கி ரோக்ஸ். லக்கி ரோக்ஸ் தலையிலே ஒரு போடு போடுறாரு. செதறிட்டான். நீங்க மோசமா சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது மோசமாவா? டேய் மோசமா சண்டை போடுறது நாங்க ஒண்ணும் இல்லடா, நீங்க தான் சொல்றாங்க. நீங்க பைரட்ஸ் தானடா தேடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் கொள்ளையர்களா, நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்கோங்க. எப்பவுமே நான் சில நேரம் வந்து சாப்பிடுறதுல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான்டா இருப்பேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நான் திரும்பி கொடுத்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பைரட்ஸை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள பெக்கு அதான் வைஸ் கேப்டன் களத்துல இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். முடிஞ்சா என் கூட நின்று சண்டை போட்டு பாருன்னு சொல்லிட்டு பெக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி லூஃபி மிரட்டான். பொடியன் தண்டா என்ன அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா நீ வாண்டட் பண்ணா அட்டாக் தண்டா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சடனா ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு லூஃபியை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு சாங்ஸ் ஷாக் ஆகிட்டு இருக்கான். லூஃபியை தூக்கிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். பொடியா நீங்க சாக போறோம்னு சொல்லிட்டு லூஃபியை தண்ணிக்குள்ள தூக்கி போட போறான். தண்ணியிலே தூக்கி வீசிட்டான். லூஃபி வேற டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருப்பான். நீந்த முடியாம அப்படி திணறிக்கிட்டு இருக்கான். பேண்டிட் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள சீக்கிங் வந்து பேண்டிட்டே ஒரு அட்டாக் போட வருது. அவனை கடிச்சு தின்ட்டு போய்கிட்டே இருக்கு. லூஃபியோ பயந்துகிட்டு இருக்கான். கரெக்டா பாஞ்சு கடிக்கலன்னு வருது. ஆனா அதுக்குள்ள சாங்ஸ் மாசம் வந்து காப்பாத்துறான். சீக்கிங் கடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா லூஃபி அழுவுறான். ஏன்டா லூஃபி அழுவுறான்னு சொல்லிட்டு சாங்ஸ் கேக்குறான். உன்னோட கை போயிருச்சுன்னு சொல்றான் அவன். போயிருன்னு சொல்லிட்டு சாங்ஸ் ஒன்னு சீக்கிங் பயந்து போயிட்டு என்னன்னு பார்த்தா ஹாக்கின்னு ஒரு பவர் உண்டு. அந்த பவர் இது வரைக்கும் காட்டல. அந்த பவரை யூஸ் பண்ணு சீக்கிங்கே மிரண்டு ஓடிருச்சு. எனக்கு நீ சண்டை போட்டதெல்லாம் கேட்டேன் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக்கிட்டே இருக்கான். சாங்ஸ் நீ அழக்கூடாதுன்னு சொல்றான். உன்னோட கையின்னு சொல்லிட்டு லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். கை தானே, கையில ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றான். நீ நல்லா இருக்கல அது போதும்னு சொல்றான். ஆனா லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சாங்ஸ் அந்த ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். சாங்ஸ் நீ என்ன கிளம்பிட்டியான்னு சொல்லி லூஃபி கேட்கறான். ஆமாடா நான் இங்கிருந்து போக போறோம், ஒரு பெரிய பயணத்தை நோக்கி போறேன்னு சொல்றான். சரி நீ போயிட்டு வா, ஆனா இனிமேல் உன்ட்ட இனிமேல் எதுவும் கேட்க போறதில்ல, நான் பைரட் ஆக போறேன்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனா தனியாக போறேன்னு சொல்றான். அவனை கூட்டு போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் பைரட் ஆயே திருவேண்டா, உன்னோட நல்ல குருவை நான் ரெடி பண்ணுவேன், நான் ஒரு சிறந்த பைரட் ஆயிட்டு கிரேட்டஸ்ட் ட்ரெஷரை தூக்குன்னு சொல்றான் லூஃபி. கிங் ஆஃப் த பைரட் ஆகி காட்டுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன சர்ப்ரைஸ் பண்றியா லூஃபின்னு சொல்லிட்டு கேட்கறான் சாங்ஸ். ஆமான்னு சொல்றான். சடனா தொப்பியத்துக்கு தள்ள வச்சு விடுதான். டேய் இந்த தொப்பி நான் உன் கையில தந்துட்டு போறேன், இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, இதை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். தொப்பி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த நாள்ல இருந்து 10 வருஷம் ஆயிருச்சு. இப்ப நான் ஒரு பைரட் ஆயிருச்சேன், இப்ப நான் செயலும் பண்ணி வெளியே வந்துட்டேன்னு சொல்லி லூஃபி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் என்னைய ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பி வெளியே தான் கட்டுறாங்க. என்னன்னு மேல இருந்து குதிச்சுட்டு வராங்க. ரோபின் வெயிட் பண்ணி நாங்க வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.